வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்விஃப்ட் பிளண்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு 3D மாடலிங்கில் பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம சீட் மெட்டலில் இந்த ஸ்விஃப்ட் ஃப்ளாஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இது வந்துட்டு ஒரு மெட்டல் ஆடிங் ஃபீச்சர் தான். இது யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பாத் ஒன்று க்ரியேட் பண்ணணும், ஒரு ஸ்கெட்ச் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த பாத்தை ஃபாலோ பண்ணி ஸ்கெட்ச் வந்துட்டு நம்மளுக்கு மெட்டல் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு ரஃபாக ஒரு பேஸ் மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து நம்மளுக்கு 2 ஸ்கெட்ச் வேணும் இந்த ஸ்வீப் ட்ரா பண்ணுறதுக்கு. நீங்கள் சீட் மெட்டலில் போனீங்க அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்விஃப்ட் ஃப்ளாஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜஸ்ட் இந்த அனிமேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நம்ம வந்து நம்மளுக்கு என்ன ப்ரொஃபைல் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாத்வே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அது க்ரியேட் ஆயிரும். இப்போ நான் ஜஸ்ட்டு ஸ்கெட்ச் போயிட்டு ஸ்கெட்சில் க்ரியேட் ஸ்கெட்ச் போய்க்கிறேன். ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போது ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் ட்ரா பண்ணுறது வந்துட்டு ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்மகிட்ட பாத் இருக்குது. நான் இப்போ ஜஸ்ட்டு ப்ரொஃபைல் மட்டும் ட்ரா பண்ணுறேன். இந்த ப்ரொஃபைல் வந்து மேக்ஸிமம் லைன், சர்க்கிள் இதெல்லாம் எடுத்துக்கும். பட்டு பாலிலைன்ஸ் வந்து எடுத்துக்காது. அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கான கரெக்டான டைமென்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் நவ் நான் வந்து இருக்கிற டைமென்ஷன் அப்படியே கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து இப்போ நான் டேரெக்டாக வந்துட்டு இந்த சீட் மெட்டல் அந்த டேப்பில் போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஸ்விஃப்ட் ஃப்ளாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஸ்விஃப்ட் ஃப்ளாஞ்ச் கிளிக் பண்ணதையும் லெஃப்ட் சைடில் பாருங்கள் நமக்கு வந்து 2 விண்டோஸ் ஓப்பன் ஆகுது. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க இது எல்லோ இதில். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ நான் ட்ரா பண்ணிக்கிறது தான் என்னோடய ப்ரொஃபைல். இது வந்து ஓப்பன் லூப்பாக தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து சீட் மெட்டலோட திக்னஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெட்டல் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்தது ட்ரிஜெக்ட்ரி. ஸோ இது ட்ரிஜெக்ட்ரின்னு சொல்லலாம், பாத்துன்னு சொல்லலாம். ஒவ்வொரு சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த சாஃப்ட்வேரில் வந்து பாத்துன்னு சொல்கிறாங்க. இந்த பாத்து வந்து நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண ஸ்கெட்சை செலக்ட் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே பாருங்கள், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸோட எட்ஜை வந்து நம்ம வந்து பார்த்தா செலக்ட் பண்ண முடியும். நான் இங்கே வந்து ஸ்கெட்ச் ட்ராப் பண்ணல. அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி ட்ராப் பண்ணிருக்கக்கூடிய இந்த பார்ட், இந்த ப்ரொஃபைலோட எட்ஜை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக 2 mm திக்னஸ்க்கு அந்த சீட் மெட்டல் அப்படியே பெண்ட் ஆன மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் எவ்வளோ பார்த்து வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சைடு மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சைடு வேணும் அப்படின்னாலும் இதை நான் கிளிக் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக என்னால் வந்துட்டு எவ்வளோ பார்த்து வேணாலும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், பார்த்து வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இதுக்கும் கீழே பாருங்கள் ஃப்ளான்ஸ் பேராமீட்டர்ஸ். இதில் வந்து யூஸ் டிஃபால்ட் ரேடியஸ். இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ரேடியஸ் வந்துருக்கும். இந்த ரேடியஸ் தான் வந்துட்டு இந்த ரேடியஸ் இதெல்லாம் தான் மீன் பண்ணுது. டிஃபால்ட் ரேடியஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை அன்டிக் பண்ணி விட்டுட்டு இதோட ரியல் வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கும். நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 6 mm கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த ரேடியஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 6 mm இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது வந்து அவுட் சைட் ரேடியஸ், இது இன்சைட் ரேடியஸு. ஸோ இது இங்கே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இல்லை உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும், நான் ஜஸ்ட் 1 mm மட்டும் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளான்ச்சோட பொசிஷன். ஸோ இதில் வந்து ஒரு 3 பொசிஷன் ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்சை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அதுக்கு உள்பக்கமாக வந்து க்ரியேட் ஆகிறது. அடுத்தது ஸ்கெட்சுக்கு வெளிப்பக்கமாக க்ரியேட் ஆகிறது. இன்னொன்று வந்து ஃபுல்லாகவே வந்து வெளியே வந்து க்ரியேட் ஆகிறது. ஓகேங்களா? நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா கிளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துக்கு எப்படி அது ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், உள்ளே போயிருக்கு, இது இன்னும் உள்ளே இருக்குது. ஓகேங்களா? அது பார்த்துக்கலாம். அடுத்தது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரிம் சைடு பென்ச். ஸோ சைடு பெண்ட் ஏதாவது ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த செக்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கே ஃபேக்டர் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கஸ்டமைஸ் ரிலீஃப் டைப் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலீஃப் இருக்குது அப்படின்னு. ஸோ எந்த ரிலீஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான ரேஷியோ வேல்யூஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இது எல்லாமே டிஃபால்ட்டாக வச்சுட்டு ஜஸ்ட்டு டிக் மார்க் கொடுக்குறேன். டிக் மார்க் கொடுத்தது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபுல்லாக க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து நம்ம ஸ்விஃப்ட் ஃப்ளாஞ்ச். ஸோ ஜஸ்ட் ஃப்ளாட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பேட்டர்ன் ஆயிரும். ஃப்ளாட் பேட்டர்னில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இதுக்கான டைமென்ஷன்ஸ் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்விஃப்ட். இது இல்லாமல் இன்னொரு டைப் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணலாம். நான் இப்போ ஜஸ்ட்டு போயிட்டு நியூ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நான் டேரெக்டாக ஸ்கெட்ச் போய்க்கிறேன். ஸ்கெட்ச் போயிட்டு ஒரு டாப் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 2 ஸ்கெட்சு ட்ரா பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுற ஸ்கெட்ச் வந்து என்னுடைய பாத்வே. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோடய பாத்து. ஸோ இதுக்கான டைமென்ஷன்ஸ் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 100, இது வந்து ஒரு
200 ஆர் மேபி 150. அடுத்தது நான் ஜஸ்ட்டு ஃபில்லட் பண்ணுறேன், இந்த எட்ஜு ஃபில்லட் பண்ணுறேன். ஸோ ஃபில்லட் வந்துட்டு ஒரு 40. அதே மாதிரி இந்த எட்ஜையும் நான் ஃபில்லட் பண்ணிக்கிறேன். அப்டேட். ஸோ நான் வந்து ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும், எனக்கு ஃபுல் அமௌண்ட் வேண்டாம் அப்படின்னு. இதில் பாருங்கள், பாதி வந்து பிளாக் கலரில் இருக்குது, பாதி ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து இன்னும் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரைன் ஆகலை, நம்ம ஃபுல்லாக கன்ஸ்ட்ரைன் பண்ணணும். ஜஸ்ட் நான் வந்துட்டு இப்போது இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஹரிசானல் இருக்குது. ஸோ ஹரிசானல் கன்ஸ்ட்ரைன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மற்ற எல்லாமே வந்துட்டு பிளாக்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அப்டேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொரு ஸ்கெட்ச் நான் ட்ரா பண்ண போகிறேன். இன்னொரு ஸ்கெட்ச் எங்கே ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் வாடகை ஜஸ்ட்டு ஸ்கெட்ச்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற சர்ஃபேஸ் தான் எடுத்துகிட்டு வரும், நமக்கு அது வேண்டாம். ஸோ இது வந்து டாப் பிளேனில் இந்த ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்து நான் வந்து ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, அதோட பாட்டத்தில், அந்த ப்ரொஃபைலோட பாட்டத்தில் போயிட்டு நான் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். இப்போ போயிட்டு ஸ்கெட்ச் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கெட்ச் க்ரியேட் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து இங்கே வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய ப்ரொஃபைல். ஸோ இது மாதிரி நான் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். இங்கே டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது, இது வந்து ப்ளூவாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரைன் ஆகிருச்சு, இது கன்ஸ்ட்ரைன் ஆகாமல் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சீட் மெட்டலுக்குள்ளே போய்க்கிறோம். சீட் மெட்டலில் ஷிஃப்ட் பிளண்ட் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து என்னுடைய ப்ரொஃபைல். அடுத்தது இது வந்து என்னுடைய பாத். ஓகேங்களா, க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். லாஸ்ட் டைம் இந்த ஃப்ளாட் அண்ட் அலாங் பாத் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிடையாது, சிலிண்ட்ரிக்கல் இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது, யூஸிங் கைடு டேபிள் இது இல்லை, சீட் மெட்டலோட அந்த டிஸ்டன்ஸ் இந்த டி இது நம்மளுக்கு கொடுக்கல, இந்த ரேடியஸ் மட்டும் தான் இருந்துச்சு லாஸ்ட் டைம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பெண்ட் அலவன்ஸ், ரிலீஃப் இதெல்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த ஆப்ஷன்ஸ் ஏன் இப்போ புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த சீட் மெட்டலில் நம்ம ஷிஃப்ட் யூஸ் பண்ணும்போது எப்போ வந்து நம்ம இந்த ட்ரெஜெக்ட்ரி பார்த்து சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் வரும்போது வந்து இது மாதிரி இது ஓப்பன் ஆகும். பட் லாஸ்ட் டைம் சிலிண்ட்ரிக்கல் வந்துச்சு, பட் லாஸ்ட் டைம் ஒரு பேஸ் இருந்துச்சு. கரெக்டுங்களா, இப்போ பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இப்படி க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நான் அப்படியே எல்லாமே டிஃபால்ட் வச்சுக்கிறேன், எதுவுமே நான் டிக் பண்ணல, ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டேன். சீட் மெட்டல் பேராமீட்டர்ஸில் இதோட திக்னஸ் 1 மில்லிமீட்டர், உங்களுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் டைம் திக்னஸ் வரல. ஏன் வரல அப்படின்னா, லாஸ்ட் டைம் ஆல்ரெடி நம்ம ஒரு பேஸ் ஃபீச்சர் ட்ராப் பண்ணியிருந்தோம், அந்த ஃபேஸ் ஃபீச்சரோட திக்னஸ் கொடுத்துருந்தோம், அந்த திக்னஸ் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. பட் இங்கே ஃபேஸ் ஃபீச்சர் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால எவ்வளோ திக்னஸ் அப்படின்னு கேட்குது. அதேமாதிரி ரேடியஸ், ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறேன். இப்போ ஃப்ளாட் பண்ணும்போது எனக்கு இப்படி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் இது மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடியதை நம்ம பெண்ட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு இது மாதிரி பெண்டு தேவையில்லாமல் இருக்கலாம். இது மாதிரி ரா சீட் மெட்டல் எடுக்காமல் உங்களுக்கு சீட் மெட்டல் வேறு மாதிரி இருக்கலாம். எனக்கு இது வந்து அப்படியே ஓப்பனாக இருக்க மாதிரி இருந்தால் போதும், ஏன்னா நீங்கள் கட் பண்ண மெட்டீரியலே வந்து கிராஸாக கட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது பார்த்தா 2 பக்கமுமே பெண்ட் பண்ணுற மாதிரி வருது. மேலேயும் பெண்ட் பண்ணணும், சைடும் பெண்ட் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டு சீட்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் நான் இப்போ நான் ட்ராப் பண்ண ஸ்வீப்டை வந்துட்டு எடிட் போயிட்டு இந்த ஃப்ளாட் அண்ட் அலாங் த பாத் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு இந்த ப்ரொஃபைலில் எந்த மாடிஃபிகேஷனும் கிடையாது, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறேன். ஃப்ளாட்டன் பண்ணும்போது பாருங்கள் எப்படி ஃப்ளாட்டன் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம இது வந்து ஒரு டேரெக்ஷனில் மட்டும் பெண்ட் பண்ணால் போதும், ஏன்னா ஆல்ரெடி நமக்கு எடுத்துக்கிற சீட்டே வந்து இப்படி தான் எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரெயிட் சீட் எடுக்காமல் இது மாதிரி கட் பண்ண சீட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு உங்கள் மெட்டீரியல் எது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து இது ஃப்ளாட்டன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி மெட்டீரியல் இன்சைட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் இன்சைடில் பெண்ட் பண்ணணுமா அவுட் சைடில் பெண்ட் பண்ணணுமா அப்படிங்கலாம் கூட நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்தது சிலிண்ட்ரிக்கல். ஸோ இங்கே வந்து சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து இன்னொரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு கூட இப்படி க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு இந்த ஷிஃப்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.